Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. தேர்தல் பிரச்சார களமும் அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சாரத்தில் கட்சி தலைவர்கள் மற்ற கட்சிக்காரங்களை மாற்றி ரோஸ் பண்ண ஒரே ஃபன்னாக போயிட்டுருக்கு. இப்படி அரசியலில் கிடைச்சிருக்கக்கூடிய பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்றைய பக்கா பாலிடிக்ஸில் பார்க்க போகிறோம். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்க. 234 தொகுதியில் 210 தொகுதியில் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சீட்டு கொடுப்போம்னு சொன்னோம். அதுக்குள்ளே தேமுதிக வந்து கூட்டணி மாறிட்டாங்க. அதனால நாங்கள் எம்பி சீட்டு கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவுக்கு வந்து வாக்கு வங்கி கம்மி தாங்க. எது எப்படி இருந்தாலும் அதிமுகவுடைய ஆட்சி மலரும் அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது. 234 தொகுதியில் 210 தொகுதியில் வெல்லுவோம். இதேதான் திமுகவும் 200 தொகுதிகளுக்கு மேல வெல்லும். அவர் அவருடைய கருத்து சொல்றாங்க, எங்களுடைய கருத்து நாங்க சொல்றோம். சார், நேற்றுக்கு பிரச்சாரத்துல தேமுதிக விமர்சித்ததா சொல்றாங்க. 1% வாக்கு வங்கி தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இருக்கின்ற நிலை எதுதானே? உங்க பத்திரிகையில் ஊடகத்தில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன். அதிக அளவு குற்றச்சாட்டு மேல வைக்க பரப்புறீங்க. என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு சொன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல தயார். எம்பி சீட் கொடுக்கல, ஏமாத்திட்டீங்க. இல்லையே, நான் தெளிவுபடுத்திட்டேன். எல்லா பத்திரிகையில ஊடகத்தில் வந்திருக்குது. 2026 கொடுப்பேன்னு சொன்னேன். அவர்களுடைய மனநிலை வேறையா இருந்தது. கூட்டணி மாறிட்டாங்க. திமுக கூட்டணியில பல்வேறு இடங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சின்னம் கூட வரைய மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு அவர் பேரை கூட எழுத மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. அப்ப கூட்டணியில எப்படி பலம் சொல்லிட்டு இருக்காங்க? விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க. பலம்னு சொல்லிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர்கிட்ட கேளுங்க. கஞ்சா விற்கிறதெல்லாம் ஊக்குவிக்கிறதாங்க திமுக அரசு. முக்கியமாக ஸ்கூலில் கூட கஞ்சா விற்கிறாங்க. இதனால சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்கு. முக்கியமாக சிறுமிகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இதுக்கெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பதில் சொல்வாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன். நான் கேட்குற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும். அந்த மத்திய அமைச்சர்களுக்கு, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸுக்கு ரைட்ஸ் இருக்கு. இங்கே வந்து சொல்லு என்ன ரைட்ஸ் அப்படின்னா, 14.5 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்துக்கு தந்திருக்காங்க. ரேஷன் கடையில் உள்ள அனைத்து பொருட்களும் மத்திய அரசு கொடுக்கு. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற சாலை மத்திய அரசு போட்டது. இது பக்கத்தில் இருக்க மேம்பாலம் மத்திய அரசு போட்டது. ஒரு நாடு முன்னேற வேண்டும் சொன்னால் கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கணும். ஆனால் அது பண்ணுறது மத்திய அரசு. முதலமைச்சர் என்ன செஞ்சாங்க? எல்லாரையும் கஞ்சா விற்க அனுபவிச்சிருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளைகளும் இருக்குது, நம்ம பிள்ளைகளும் நாளைக்கு படிக்கணும், நம்ம பேர பிள்ளைகள் படிக்கணும், நம்ம சந்ததிகள் படிக்கணும். எல்லா இடத்துலையும் கஞ்சா போதை, பித்தமெண்டின், ட்ரக்ஸ், இதெல்லாம் இல்லாத ஒரு நிலைமை உருவாக்குறது தான் மத்திய அமைச்சர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் கஞ்சா போட்டுட்டு 2 வயசு குழந்தை முதல் தமிழக வாக்காளர் பெருமக்களுடைய அன்பான வேண்டுகோள், 2 வயசு குழந்தை உடம்புல ரத்தம் வருது. எந்த இடத்துல சொல்ல முடியுமா? ஸ்டாலின் முதலமைச்சருக்கு பதில் சொல்வாரா? இன்னும் சொல்ல போனால் இந்த பகுதியிலே தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கு ஏகப்பட்ட லைட்டர் பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. கிட்டத்தட்ட சாத்தூரில் மட்டும் 120 சிறு தொழிற்சாலைகள் இருக்கிறது. அனைத்து தொழிற்சாலைகளுக்கும், சிவகாசியில் இருக்கிற பட்டாசு தொழிற்சாலையை மேம்படுத்துவதற்கும் அவருடைய குறைகளை தீர்ப்பதற்கும் நிச்சயமாக நான் சட்டமன்றத்திலும் குரல் கொடுப்பேன். எங்களுடைய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்கள் மூலம் பாராளுமன்றத்திலும் நாங்கள் குரல் கொடுப்போம். கரண்ட் பில்ல இருந்து சொத்து வரி வரைக்கும் எல்லாத்துடைய விலைவாசியை ஏற்றுற திமுக மேலே மக்கள் வந்து செம்ம கான்ல இருக்கிறாங்க. முக்கியமாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. அதுவும் இந்த 5 வருஷத்தில் ஸ்டாலினோட குடும்பம் மட்டும்தான் எல்லா பெனிஃபிட்ஸும் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு திமுகவை தாக்கி பேசியிருக்காரு மத்திய அமைச்சர் எல் முருகன். கரண்ட் பில், எலக்ட்ரிசிட்டி பில்லு 5000 ரூபா சின்ன ஒரு யூனிட் பே பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 50,000 ரூபா கரண்ட் பில் பே பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். 3000 பே பண்ணிட்டு கொண்டிருந்த ஒரு சின்ன சாதாரண எம்எஸ்எம்இ யூனிட்கள் இன்றைக்கு 30,000 கரண்ட் பில் பே பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் திமுக அரசாங்கத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பதிவு கட்டண உயர்வு, இப்படி எந்த பக்கம் போனாலும் கூட சொத்து வரி 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 என்று மக்கள் தலைமையில ஒரு மிகப்பெரிய வரி சுமையை உயர்த்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, நீங்க பார்க்குறோம், இன்றைக்கு சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கஞ்சா, போதைப் பொருள்களுடைய நடமாட்டம், போதைப் பொருள்களை கடத்துறதே
திமுகவினுடைய நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. அது தவிர்த்து இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் கையில் சட்டம் ஒழுங்கு அந்த அமைச்சராக இருந்து கொண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்று தினமும் படுகொலைகள், பெண்களுக்கு எதிரான படுகொலைகள், தாய்மார்களுக்கு எதிரான படுகொலைகள், வயதானவர்கள் தோட்டங்களில் தனியாக வாழ்பவர்களுக்கு எதிராக படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. திமுக அரசாங்கம் ஒன்று செய்திருக்கிறார்கள். அவர்கள் வளர்த்ததெல்லாம் அவர்களுடைய குடும்பத்தினுடைய வளமையை வளர்த்திருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய குடும்பம் கருணாநிதி, திரு ஸ்டாலின், அப்புறம் உதயநிதிக்கு அடுத்தது இன்பநிதிக்கு அடுத்தது ஏதாவது ஒரு நிதி வரப்பாரு. அவங்க இந்த நிதியால் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கருணாநிதியுடைய குடும்பம். மற்றவர்களுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பு கிடையாது. ஆனால் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் சாதாரண மக்களும் கூட பெரிய அளவில் அவங்க கட்சியில் வளர முடியும் என்ற அந்த நம்பிக்கை அந்த இதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கோவை மாவட்ட திமுக காரங்களே செந்தில் பாலாஜியை தோக்கடிச்சிருவாங்க. ஆனால் அவர் என்ன கனவு கண்டுட்டு இருக்காருன்னா கோயம்புத்தூரில் எப்படியும் ஜெயிச்சிரும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திருமாவளவனை மிரட்டி தான் புதுவையில் வேட்புமனு வாபஸ் வாங்க வச்சிருக்கிறாங்க. பாவங்க அவருடைய நிலைமை ரொம்பவே பரிதாபமாக இருக்குது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை. ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் வெளியிருந்து யார் வந்தாலும் ஏற்றுக்கிறாங்கண்ணா, இல்லைன்னா இல்லை. அன்போடு, பண்போடு, பாசத்தோடு, பரிவோடு இந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சா ஏத்துக்கிறாங்க. ஆனால் நான் உறுதியாக சொல்லுகின்றேன், கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி அவர்களை தோற்கடிக்க போவது கோயம்புத்தூர் மக்கள் என்று சொல்வதை விட கோவை திமுக காரங்க என்பதில் நான் உறுதியா இருக்கேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் தலைவர்கள் யார் இருக்கிறாங்க, அவங்க செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் தோற்கடிப்பது உறுதி. எதுக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். இவங்க எப்படி வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க, அவங்க சீட்டு ஸ்ட்ரக்சரை பாருங்க. அதாவது சிங்கானூரில் இருக்கக்கூடிய ஒரு பழைய வேட்பாளர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக தூக்கி அப்படி குப்பை வீசுற மாதிரி வீசியாச்சு அவரை. அங்க புதுசா ஒருத்தர் மாவட்ட செயலாளர், அவர் சம்பந்தம் இல்லாம அவரை கொண்டு போய் கோயம்புத்தூர் நார்த், ஏன்னா அவர் கைப்பாவையாக இருக்கின்றார். இவர் சம்பந்தம் இல்லாத கோயம்புத்தூர் சவுத். அப்புறம் சிங்கானல்லூர் கவுண்டபாளையமும் காங்கிரஸ் நீங்க நெல்லுங்க. ஸோ இதுல இருந்தே அரசியல் தெரிஞ்ச உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேம் இங்க என்ன அப்படின்னு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி என்ன நினைக்கிறாருன்னா, கோயம்புத்தூர்ல அவரு மட்டும் ஜெயிக்கணும், வேற யாரும் ஜெயிக்கக்கூடாது. ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அமைச்சர் அவரு மட்டும் வாங்கிக்கணும், வேற யாருமே போட்டிக்கு இருக்கக்கூடாது. அதனால அவரும் தோற்பார். கோயம்புத்தூரிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கும். அதை கோயம்புத்தூர் திமுக காரங்களே தோக்கடிச்சு காட்டுவாங்க. நீங்க 18 உங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய திமுக காரங்களை நம்பி நீங்க சுயேட்சை வேட்பாளர் போட முடியாம கரூர்ல இருந்து சுயேட்சை வேட்பாளர்காரன் நீங்க போடுறீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மானமுள்ள திமுக காரன் இதை ஏத்துக்குவானா நான் கேட்கறேங்கண்ணா. திமுகவும் நாங்களும் எதிரிகள் தான், நாங்க ரெண்டே சித்தாந்த அடிப்படையில் எதிரி தான். ஆனா திமுகவும் அரசியல் கட்சி, அங்க இருக்கிற தொண்டனுக்கும் ஒரு உணர்வு இருக்கு, அவங்களும் கொடியை பிடிச்சு அரசியல் பண்றாங்க. ஒரு மானமுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் 18 சுயேட்சைகள் கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விளைவு தேர்தலில் தெரியும். அதனால திருமாவளவன் நிலைமையை நினைச்சு பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. ஒரு கட்சியினுடைய தலைவர் கட்சிக்கு ஓட்டு கேட்பாரு, ஆனா திருமாவளவன் புதுச்சேரியில 3 பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் கொடுத்த வேட்பு மனுவை வாபஸ் வாங்கக்கூடிய நிலைமையில திருமாவளவன் இருக்கிறாங்க. இதுதான் தமிழகத்தினுடைய சமூக நீதி. ஏன்னா இங்க மேடம் இருக்கிறாங்க, ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு திருமாவளவன் அவர்கள் பேட்டி எடுத்த போது என்ன சொன்னாங்க, தமிழ்நாடு அரசியல் களம் மாறுது, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, அப்ப என்னுடைய குரல் அங்க இருந்தா தான் சரியா இருக்கும். அப்ப இவர் என்ன எதிர்பார்த்தாரு, டிஎம்கே மெஜாரிட்டிக்கு வராது, நாமளும் போட்டு எம்எல்ஏ ஆயிக்கலாம், ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் வந்தா ஒரு மினிஸ்டரோ டெப்டி சிஎம் வாங்கிக்கலாம் ஐடியா பண்ணார். இன்னைக்கு திமுக ஏங்க இதெல்லாம் வெளிப்படையா சொல்றீங்க, நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம் மக்களுக்கு தெரியும், நீங்க எதுக்கு வெளிப்படையா அந்த மாதிரி சொல்றீங்க, அதனால நீங்க வேட்புமனு வாபஸ் வாங்குங்கன்னு அண்ணன் திருமாவளவன் அவர்களை கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள், கேவலைப்படுத்தி இருக்கின்றார்கள். கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதியில் எம்பி கனிமொழி கூட்டணி கட்சிகளுடைய முக்கிய தலைவர்களையும் திமுகவுடைய பொறுப்பாளர்களையும் அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போது நிறைய பேரோட நேம்ஸையும் அவங்களுடைய பொறுப்புகளையும் மாற்றி மாற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அது சரி, இவங்களோட அண்ணனே குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்தையும் மாற்றி மாற்றி சொல்கிறாரு, இவங்களோட மருமக மாவட்டத்தையும் மாற்றி சொல்கிறாரு. இப்படி இவங்க குடும்பமே மாற்றி பேசுறது என்ன புதுசா அப்படின்னு மக்கள் விமர்சிக்கிறாங்க. இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய பேரூர் கழக செயலாளர் சு கௌதமன் அவர்களே, வரவேற்புரை வழங்கி இருக்கக்கூடிய இந்த நகரத்தின் செயலாளர் தா மன்னவன் அவர்களே, இங்கே
உங்களுடைய சிபிஎம் தொகுதி பொறுப்பாளர் தெய்வச்சந்திரன் அவர்களே, காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் மனோகரன் அவர்களே, கொங்கு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்த பூபதி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் ஐயனார் அவர்களே, மனிதநேய நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி இயக்கங்களை சார்ந்த அதன் பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் சுரேஷ் அவர்களே, ஏர்போர்ட் ராஜன் அவர்களே, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சூலூர்ல 22 கோடி 2.2 கோடி மதிப்பீட்டில் புதிய சந்தைப்பேட்டை உருவாக்கப்பட்டுள்ளது. சின்ன குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா விசில் அடிச்சா சரியாயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதத்தில் மூச்சு பயிற்சி பண்ணால் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாருமே ஒரு பெரிய விசிலாக அடித்தா ஹார்ட் நல்லா பம்ப் ஆகும் அப்படின்னு பிரச்சாரத்தை பேசியிருக்காரு தாவேக்காவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன். என்ன சார் அதுக்குன்னு இப்படியா? ஒரு தலைமை தெளிவாக சிந்தனையில் இருந்தால், ஒரு தலைமை மக்களுக்கு மனிதநேயத்தோடு பணியாற்ற வேண்டும் என்று நினைத்தால், அந்த தலைமைக்கு பின்னாலே இளைஞர் படை இருக்கிறது. நம்முடைய விசில் சின்னத்துக்கு ஒரு பெருமை இருக்கிறது. இந்தியாவிலே விசில் சின்னம் தான் இந்தியாவை நாளை ஆளப் போகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல. நான் எதற்காக சொன்னால், குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்தா விசில் ஊதுனா போதும், சளி நின்று போயிடும். வயது வந்தவரிடத்திலே சொல்வார்கள் மூச்சு பயிற்சி வேண்டும் என்றார்கள். நல்ல பெரிய விசில் கொடுத்து நீங்க அடிச்சுட்டு வச்சுக்கோங்க, வயது முழு நல்லா பம்பிங் ஆயிடும். எதற்காக சொன்னால், இயற்கையோடு நாம் வாழுகிறோம், அதுதான் முக்கியம். நமக்கு கிடைத்திருக்கிற சின்னம் எங்க பார்த்தாலும் விசில் அடிச்சுட்டே இருக்காங்க, முடியல. நான் இன்றைக்கு பல இடங்களுக்கு சென்றேன். காலை 6 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு தான் விட்டாங்க. அதே போல இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் 2026 தேர்தலை பொறுத்தவரையிலும் 234 நாம் தான் வெற்றி பெறுவோம். இதை யாராலும் மாற்றிக்க முடியாது. ஆகவே தளபதியை வென்றதற்கு தமிழ்நாட்டில் எவரும் பிறக்கவில்லை, பிறக்க போவதும் இல்லை. அவர் இருக்கும் வரை அவர்தான் தமிழ்நாட்டில் நிரந்தர முதலுக்கு என்ற வரலாற்றை படைப்பார் என்று உங்களை வாழ்க்கை விரும்புகிறேன். நன்றி. திமுக பேச்சை கேட்டுட்டு சென்னை காவல் ஆணையர் அருண் இருக்காரு. அவர் நிறைய விஷயங்களை திமுகவுக்கு சப்போர்ட்டாக தாங்க பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரை மாற்றணும். முக்கியமாக கரூரில் நடந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை சென்னையிலையும் நடத்த பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்பவே ஆவேசமாக பேசியிருக்காரு தாவேக்க வேட்பாளர் ஆதவர்ஜுனா. இன்னைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் காலையில 10 மணிக்கு பிரச்சாரம் ஆரம்பிச்சு இரவு 8-9 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாள் 20-25 தொகுதி போயிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு காவல்துறை முறையா பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் வந்த பிறகும் காட்சிகள் மாறினாலும் எங்களுக்கான அழுத்தங்கள் சில மாவட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கு. நாங்க சொல்ற மாதிரி திருச்சி காவல்துறை மேல எங்களுக்கு எந்த விதமான குற்றச்சாட்டுகள் கிடையாது. அவங்களுக்கு நன்றி சொன்னோம். நாங்க அந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா சென்னை காவல்துறையில ஏதோ குற்றச்சாட்டுகளுக்காக நாங்க பேசல. சென்னை காவல்துறையில் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர் மிஸ்டர் அருண் அவர்கள் இன்றைக்கும் திமுக ஆட்சி தான் திருப்பி வந்துடும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட எலெக்ஷன் கமிஷனுடைய பேச்சையும் கேட்கறது இல்ல, டிஜிபியோடைய பேச்சையும் கேட்கறது இல்ல. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆர்ஓ தான் சுப்பீரியர் அத்தாரிட்டி. அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டு அடுத்து காவல்துறை பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். திருப்பி கரூர் மாதிரி ஒரு விஷயத்த சென்னையில உருவாகட்டும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக திருப்பி திமுக மு க ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு திமுகவோட இன்ஃபுளுன்ஸை கேட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய மிஸ்டர் அருண் அவர்கள்
இந்த பிரச்சனையை திருப்பி திருப்பி உருவாக்கிட்டே இருக்காரு. குளத்தூர்ல உருவாக்குனதும் அவர் தான். கீழே இருக்க இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கிறவங்க அழுகுறாங்க, நாங்க பேசாம நாங்க லீவ் போட்டு போயிடுறோம், டிசி லெவல்ல ஏசி லெவல்ல இருக்காங்க, அவ்வளவு பிரஷர் எங்களுக்கு கொடுக்குறாங்க கமிஷனர் லெவல்ல அப்படின்னு எங்க கிட்ட தனிப்பட்ட முறையில பேசுறாங்க. சோ கீழே இருக்க அதிகாரிகள் நேர்மையா பணி செய்ய விடாம சிட்டி கமிஷனர் அவர்கள் திருப்பி ஆட்சி வந்துச்சுன்னா அவங்களை நீக்கிடுவோம், டிஸ்மிஸ் பண்ணிடுவோம், அவங்க பழி வாங்கின ஒரு மிரட்டலோட இங்க சென்னையில தொடர்ந்துகிட்டு இருக்காரு. காவல்துறைக்கு நாங்க ஒண்ணு சொல்லிக்கிறோம், இந்த ஆட்சி எந்த காரணத்தையும் தொடர போறது இல்ல. காவல்துறை தன்னுடைய பணியை நேர்மையா செய்யணும் மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள். சார், உங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால தான் உங்களால் நடக்க கூட முடியல, ஆனால் நீங்கள் பெருமைக்காக தான் எலெக்ஷனில் போட்டி போடுறீங்க அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு துரைமுருகன் கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அது சரி, அப்போ இபிஎஸ்ஸை என் கூட நடக்கிற ரேஸ்க்கு வர சொல்லுங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து அவர் ரிப்ளை கொடுத்துருக்காரு. ஆரணியில எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, எனக்கு வயசாயிடுச்சு, இதுதான் என்னோட கடைசி தேர்தல் சொல்லி போன தடவை போட்டிட்டாரு. ஆனா இந்த தடவை நான் ஜெயிச்சேன்னா அதிக தடவை சட்டமன்றத்துக்கு போனவன்னு சொல்லி ஓட்டு கேட்கிறாரு. அவரால நடக்கவே முடியல, அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் ஏன் எலெக்ஷன்ல நிக்கணுமான்னு ஆரணியில எடப்பாடி பேசி இருக்கிறார். சார், எடப்பாடி பேசுகிற பொய்யல் இது ஒன்று, வேணும்னா என்னோட நடைமுறை பந்திக்கு வர கேளுங்க. புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க. அப்போ அந்த வழியாக பைக்கில் வந்த ஒருத்தர் டிவிகே அப்படின்னு கோஷம் போட்டிருக்காரு. இதை பார்த்த சீமான் என்ன ரியாக்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. ஏன் இங்க டிவிக்கிற போப்பா, அங்கிட்டு போய் கடைகள் போடா, டே போடா, டே போடா, ஏ போடா போடா, டிவிக்கையா அவனை கூட்டிட்டு வாடா, ஏய் அவனை கூட்டிட்டு வா, எவாடா டிவி தூக்கிட்டு போட, டேய் எவாடா டிவிடா, வாடா அவனை கூட்டாடா, நீங்க வாங்க, நீங்க அறிவார்ந்த பிள்ளைகள், அது வெறும் தற்குறிகள், வாங்கடா, டேய் நீங்க கோமாளிகள் பிள்ளைகளடா, போராளி பிள்ளைடா, டேய் தம்பி, அன்பு தம்பிகளே, அருமை பிள்ளைகளே, நீங்க வாங்க, நீங்க போராளியின் பிள்ளைகள், அவங்க கோமாளியின் பிள்ளைகள், நீங்க லட்சியவாதிகள், அவங்க ரசிகர்கள், வாடாடே, அங்கே இருந்து டிவிடா, அங்க இருந்து வீடா, ஐயோ கெப்ப அவனுக்கும் சேர்த்தான் கத்திக்கிட்டு இருக்கேன் நான். சரி வாடா. விருதுநகர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்ய போன அதிமுக அப்புறம் திமுக காரங்களுக்கு இடையில மோதல் ஏற்பட்டிருக்குங்க. அப்போ டிஎஸ்பியோடைய நேம் பேஜே கிழிச்சிட்டாங்க. பாவம், அவர் என்னடா பண்ணாரு? எலெக்ஷன் ஃபீவர் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா மனு தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் விருதுநகர்லயும் சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தர் மேல் சட்டை அணியாம வட்டாட்சியர் அலுவலகத்துல மனு தாக்கல் பண்ண வந்திருக்கிறாரு. இதை பார்த்து அங்க இருந்தவங்க ஜர்க் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அவரை கூப்பிட்டு, சார் போய் சட்டை போட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் எதுனாலும் பண்ணிக்கலாம்னு சொல்ல அவரும் போய் சட்டை போட்டது மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அந்த சம்பவத்தை நீங்களும் பாருங்க. நாமக்கல்ல திமுக தேர்தல் பணிமனை திறப்பு நிகழ்ச்சி நடந்துச்சுங்க. அப்போ அங்க சிலர் வெற்றிவேல் அப்படின்னு கோஷம் போட்டிருக்கிறாங்க. இதை பார்த்த நகர செயலாளர் வெற்றிவேல்னு சொல்லாதீங்க, வெற்றி வேட்பாளர்னு சொல்லுங்க அப்படின்னு கோஷம் போட்டவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு.
சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் கட்டுமான தொழிலாளர் ஒருத்தர் கட்டுமான பொருட்களை கழுத்தில் மாலையாக போட்டுக்கிட்டு ஆட்டம் பாட்டத்தோட வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டி போடுற அதிமுக வேட்பாளர் ராணிங்கிறவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே தாழ்வா போயிட்டு இருந்த மின்கம்பி மேலே வண்டி உரசி மின்கம்பி அருந்து விழுந்துடுச்சு. இதை பார்த்த எல்லாரும் அலறி அடிச்சு ஓடிட்டாங்க. வீரசிங்கமா திகழ்ந்த வீரபாண்டியனோட குடும்பம் புறக்கணிக்கப்பட்டதுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் வந்து ஆதங்கம் தெரிவிச்சிருக்காரு. இதை பார்த்த திமுக காரங்க வேல்முருகனுடைய வீடியோ சோசியல் மீடியால போட்டு அவரையே திட்டிக்கிட்டு இருக்காங்க. சேலம் மாவட்டம் இந்த திமுக என்கிற கட்சிக்காக இரவு பகல் வாராமல் உழைத்து வழக்குகளை சந்தித்து சிறையில் இருந்த காரணத்தினாலே வாழ வேண்டிய இன்னும் பல காலம் இருந்து மாண்டு போன திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரைப்படை தளபதியாக, கலைஞரின் நண்பனாக, கலைஞரின் தவறையே சுட்டிக்காட்டி கேட்கக்கூடிய வீரை வேங்கையாக, வீர சிங்கமாக திகழ்ந்த என் அன்புக்குரிய உறவு வீரபாண்டியார் குடும்பம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி எழுப்பி தூக்கி நிறுத்திய எண்ணற்ற ஆளுமைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். செஞ்சியார் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் திராவிட கட்சிகளால். வீரபாண்டியார் குடும்பம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சேலத்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிரந்தர பதவியும் யாருக்கும் சொந்தமானது அல்ல. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுல தாவேக நிர்வாகி அருண்ராஜ் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க. அப்போ அந்த இடத்துக்கு சரக்கடிச்சிட்டு வந்த ஒருத்தர் வாழ்க்கை ஒரு வட்டம் சார் அப்படின்னு விஜய் பட டைலாக சொல்லியிருக்கிறாரு. இதை பார்த்து அவரு என்ன ரியாக்ட் பண்ணாரு நீங்களே பாருங்க. இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களை பக்கா பாலிடிக்ஸ்ல பார்த்தோம். அடுத்து வேற ஒரு பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் சந்திக்கலாம்.